கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுடைய ஆண்டவர். அவருடைய வல்லமையை கொண்டு, மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று தேவனுக்கு முன்பாக தங்களுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் 24 மூப்பர்களும் எழுந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை நன்றியோடு துதித்தார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது எல்லா ஜனங்களும் அவருடைய வல்லமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வல்லமையை ஏற்றுக்கொள்ளாத ஜாதிகள் தேவனுடைய வல்லமையை பார்த்து கோபித்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். அதனால் தேவனுக்கு கோபம் உண்டது. துன்மார்க்கனுடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக எழும்பியதால் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். தங்களுடைய பாவமான கிரியைகளினால் தங்களுக்கு அதிகமான அழிவை தேடிக்கொண்டார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தனம் அவர்களுக்கே கேடாக வந்தது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள். தேவனுடைய மகா கோபம் துன்மார்க்கர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் பரிதபித்தார்கள். 24 மூப்பர்களும் கீழே முகங்குப்புற விழுந்து மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைவதற்கும், தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் பேரில் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது என்று சொல்லி தேவனை துதித்து தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்களே, பூமியை கெடுத்தவர்களை, அதாவது பூமியில் இருந்த ஜனங்களை கெடுத்த துன்மார்க்கர்களை கெடுப்பதற்கும் ஒரு காலம் வரும். அந்த காலம் இப்போது வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபையை வேதனைப்படுத்துபவர்கள், சபையை அழிக்கிறவர்கள், சபையை நாசப்படுத்துகிறவர்கள், சபையில் உபதேசம் செய்கிறவர்கள், தேவ ஜனங்களை காரணம் இல்லாமல் துன்புறுத்துகிறவர்கள், பகைக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் கிரியைகளுக்கு ஏற்றபடி நான் கொடுக்க போகிற பலன் என்னோடே கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ அதற்காக சீக்கிரமாய் வருகிறேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இந்த வார்த்தைகளை துன்மார்க்கர்கள் கேட்கின்ற போது அவர்கள் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க கூடாதபடி அவர்களுடைய காதுகள் செவிலாகிவிடும். பரிதாபத்துக்குரியவர்கள், உதவி செய்ய யாருமே இல்லாமல் உதவியற்ற அநாதைகளாய் மார்பில் அடித்துக் கொள்கிற காலம்தான் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கு வரும் காலம். Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, click the bell button for the notification for our new videos, share this video to others so that you are also one among the soul's winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all. இரண்டாவதாக, அந்த காலத்திலேயே கொரிந்திய சபையிலே கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்க அவர்கள் பரிசுத்தமாய் இல்லாமல் அசுத்தராய் இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்லாமல் சபையில் உள்ளவர்களிடமும் எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம் என்று அவர்களுக்கு தவறான உபதேசம் செய்தவர்களாக இருந்தார்கள். உபதேசத்தை போதிக்கிறவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கின்றார்கள். இதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய அந்த அசுத்தத்தை குறித்துதான் மேலே குறிப்பிட்ட வசனத்தில் பேசுகிறார். ஒவ்வொரு பரிசுத்தமுள்ள விசுவாசியும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள்.
அந்த விசுவாசியை கெடுக்க நினைக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் விட்டு வைக்காமல் தேவன் அவர்கள் எல்லோரையும் கெடுப்பார். தன்னைத்தான் பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ! துன்மார்க்கனாய் பிறரின் பரிசுத்தத்தை கெடுப்பவர்களும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கொரிந்தியர் சபையிலே இருக்கும் விசுவாசிகளை நீங்கள் தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிற பவுல், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்புகிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்குள் தங்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவனுடைய மாளிகையாய் ஆலயமாய் இருப்பவர்களை கெடுத்தால் தேவன் அவர்களை கெடுப்பார். தேவன் கெடுக்கும் அந்த காலம் இப்போது வந்துள்ளது. கடைசியாக, ஒரு துன்மார்க்கனை கண்டு உலகம் பயப்படும், கொலைக்காரனை கண்டு உலகம் பயப்படும். இப்படி இவர்கள் உலகம் முழுவதையும் தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு தங்களுடைய ஜீவனை சீரழித்துக் கொண்டால் என்ன பயன்? ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தரை தொடர்ந்து நம்பினால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். இந்த 3 சத்தியங்களும் தனி நபருக்கும் பொருந்தும், ஒவ்வொரு தேசத்திற்கும் பொருந்தும், ஏன் முழு உலகத்திற்கும் தாராளமாய் பொருந்தும். நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெட்டது செய்யாமல் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம். இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது வணக்கத்தை செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொடுத்துள்ள இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ரட்சிப்பை குறித்து நாம் கவலை இல்லாமல் இருப்போமே, ஆனால் தண்டனை நிச்சயம் என்று நாம் அறிவோம். நாம் மற்றவர்களை நல்வழி நடத்தி ஆத்தும ஆதாயம் செய்யவும் எங்கள் ஆத்துமாவை கரைதிரை இல்லாமல் காத்துக்கொள்ள தந்த கிருபைக்காக உமக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் தடமாறாமல் உமக்கு எப்போதும் உகந்த கனி கொடுப்பவர்களாக இருக்கும்படி கிருபையாய் நம்மை காத்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.